ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற விழாவை கிறிஸ்தவர்கள் பெரு விழாவாக கொண்டாடுகின்றார்கள். ஒருவர் மரித்து கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அதன் பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது மனித வரலாற்றிலே இல்லை. ஒரு வெறும் கல்லறை, அடக்கம் செய்யப்பட்ட வெறும் கல்லறையை பார்க்கின்றவர்கள் யாரோ திருடிவிட்டார்கள் என்றுதான் நினைப்போம். அங்கே பாவிக்கப்பட்ட சவப்பட்டியை யாரோ திருடிவிட்டார்களோ, அல்லது அந்த உடலை உடுத்தியிருந்த விலை உயர்ந்த உடுப்பை களவாடி விட்டார்களோ, இவ்வாறு நாங்கள் பலவாறு ஒரு மனித ரீதியாக நாங்கள் சிந்திக்கலாம். பொதுவாக அப்படியாக இடம்பெறுவதில்லை. இருப்பினும் ஒரு வெறும் கல்லறையை கண்டு யாரும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதல்ல. யோவான் நற்செய்தியாளர் கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒன்று, மகதல மரியா இயேசுவினுடைய சீடர்கள் இருவர் அவர்களுடைய உயிர்ப்பின் அனுபவத்தையும், பின்பு இயேசு சீடர்களுக்கு தோன்றி அதன் பின்பு தோமா என்பவருக்கு சிறப்பான முறையிலே தன்னுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை, உண்மையை சுட்டி காட்டினார் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு செல்லுகின்றார். கல்லறை திறந்திருப்பதை பார்த்து ஓடிப்போய் தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன பொழுது 2 சீடர்கள் ஓடுகின்றார். ஒன்று பேதுரு, மற்றது இயேசுவினால் அன்பு செய்யப்பட்டவர்கள், யோவானாக இருக்கலாம். இந்த இருவரும் ஓடுகின்ற பொழுது பேதுரு கொஞ்சம் வயசானவர், ஆகையினாலே அவர் மெதுவாக ஓடுகின்றார். அன்பு செய்யப்பட்ட அன்பு சீடர் என்று சொல்லப்படுகின்ற யோவான் கொஞ்சம் இளமையானவர், அவர் மிக விரைவாக செல்லுகின்றார். ஆனால் அவர் கல்லறைக்கு சென்று பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே வந்த சீமோனும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். இவ்வாறு இருவரும் கல்லறைக்குள் நுழைந்தார்கள். வெறும் கல்லறையை பார்த்தார்கள். அப்பொழுது முதலில் வந்த சீடர் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். எதை கண்டார்? எதை நம்பினார்? அவர் கண்டது வெறும் கல்லறையை, ஆனால் நம்பினார். இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு தேவையான ஒரே ஒரு நிபந்தனையாகும். கிறிஸ்து காட்சி கொடுத்தார், ஆனால் இந்த வெறும் கல்லறையை கண்டு கடவுளை கல்லறைக்குள் வைக்க முடியாது என்று சொல்லி நம்பினவர்கள்தான் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை அனுபவிக்கக்கூடிய தகமை படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அதை கிறிஸ்தவ வாழ்வினுடைய அச்சாரம், ஊற்று, இறை நம்பிக்கையாகும். இது ஒரு கொடை. இது கடவுள் எங்களுக்கு தருகின்ற கொடை. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டபடியினாலே கடவுளுடைய அரும் அடையாளங்களை கண்டு கடவுள் எங்களோடு பயணிக்கின்றார், கடவுள் உயிர் வாழ்கின்றார், கடவுள் ஒரு வெறும் கொள்கை அல்ல, கோட்பாடல்ல, கடவுள் வானங்களுக்கு மேலாக இருக்கின்றவர் அல்ல,
அந்த கடவுள் எங்களோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வல்லமையுள்ள கடவுள். எந்த தீமையும் அவரை அணுகாது. சாவையும் வென்றவர், அலகையினுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் வென்றவர். இந்த மனிதர்களுடைய தீமைகளை, இருளை வென்ற பேரொளியாக இருக்கின்றார் என்பதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த கடவுளை நம்புகின்றோம். கடவுளை நம்புதல் என்பது வெறும் கல்லறையை பார்த்து இறந்த இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லுவது போல, ஆழம் அறியாமல் காலை இடாது என்று சொல்லுவார்கள். இது ஒரு நல்ல ஒரு பழமொழி, விவேகம் ஞானம் நிறைந்த பழமொழி. ஆனால் இந்த நம்புதல் என்பது ஆழம் அறியாமல் காலை இடு என்பது மனித புத்திக்கு அப்பாற்பட்டது மட்டுமல்ல. நாங்கள் புத்தி கெட்டவர்களாக வாழ்வது என்பதல்ல, புத்தியை பயன்படுத்தாமல், அறிவை பயன்படுத்தாமல் வாழ்வது என்பதல்ல. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்புதல் தான் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் அந்த வெற்றிக்கு அடிப்படையாகும். இங்கு யோவான் நற்செய்தியிலே மகதல மரியாவுக்கு தோன்றுகின்றார். இது மிகவும் முக்கியமான ஒரு காட்சி. மகதல மரியா என்பவர் அவருடைய வாழ்க்கையினுடைய பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது இயேசு இந்த மகதல மரியாவை அன்பு செய்தார், மன்னித்தார், அவருக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார். இயேசு அனுபவத்தை அவர் இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது, வரலாற்று இயேசுவாக இருந்த பொழுது, இந்த இயேசுவோடு அவருக்கு இருந்த நட்பு, அன்பு, உறவு என்பது தூய்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தது. அதனால் இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து இயேசுவினுடைய சொல்லுக்கு, வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தவர். அதிலே அவர் இன்பம் கண்டவர், தனக்கு வாழ்வு உண்டு என்று கண்டவர். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த வரலாற்று இயேசுவோடு இணைந்திருந்த இந்த மகதல மரியா இங்கு உயிர்த்த பின்பும் இயேசுவினுடைய காட்சி, இயேசுவினுடைய உயிர்ப்பின் காட்சியை கண்டு மகள கொடுத்து வைத்தவளாக இருக்கின்றார். ஆனால் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பின்பு இயேசுவினுடைய உடல் இந்த வெறும் மண்ணோடு மண்ணாக போகின்ற அந்த உடலை அவர் தரிக்கவில்லை. அவருடைய அந்த காட்சியிலே அவர் காணுகின்ற ஒரு மனிதனை இவர் ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்து, ஆண்டவரை கண்டீர்களா, அவரை எங்காவது வைத்திருக்கின்றாரா என்று விசாரிக்கின்ற பொழுது இயேசு அவரை பார்த்து மரியா என்று கூறுகின்றார். அந்த வார்த்தையை எப்பொழுதும் கேட்டவள் இந்த பெண் இயேசுவினுடைய குரலுக்கு செவிமடுத்து, இயேசுவுக்கு செவிமடுத்து அவருடைய சொற்படி நடந்தவர். மரியா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையை, இயேசுவினுடைய அழைப்பை உடனடியாக இனம் கண்டு கொள்ள கூடிய ஆற்றல் படைத்தவராக ரபுனி என்று சொல்லி போதகரே என்று அவள் ஏற்றுக்கொள்கின்றார், இனம் கண்டு கொள்கின்றார். அவ்வாறு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பு என்பது எவ்வளவு தூரம் நாங்கள் கிறிஸ்துவுடைய குரலுக்கு மதிப்பளித்து செவிமடுத்து அதன்படி வாழ முயற்சிக்கின்றோமோ, அவரை எங்களுடைய ஒரு நண்பனாக, அன்பராக, எங்களுடைய சகோதரனாக, எங்களோடு உடன் வாழுகின்றவராக ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ, அவ்வளவு தூரம் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் சாட்சியம் பாருவோம். ஆண்டவர் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார் என்று நாங்கள் எடுத்துரைப்போம். எங்களுடைய வாழ்வின் இழப்புக்கள் மத்தியிலே இந்த மகதல மரியா கண்ணீரோடு தான் சென்றாள், கவலையோடு சென்றாள். இந்த இயேசுவுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை செய்ய வேண்டும் என்று சென்றாள். நம்பிக்கை இழக்கவில்லை, ஆனால் துன்பத்திலே துவண்டாள், கவலை கொண்டாள். இறப்பு எப்பொழுதும் இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு, பெரும் துன்பத்தை வருவிக்கின்ற இழப்பு ஆகும். இவ்வாறு இந்த துன்ப துயரங்கள் வேளைகளிலெல்லாம் கடவுள் இறந்து விட்டாரோ, கடவுளுக்கு கண்ணில்லையா என்று நாங்கள் பேசுவோம். இங்கு இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது அவரிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவருடைய குரல் எங்களுடைய உள்ளத்திலே ஒலிக்கும். அன்பாக எங்கள் ஒருவருடைய பெயர் சொல்லி
அந்த வேளையிலே இயேசு எங்களோடு பேசுவதை நாங்கள் உணர்வோம். அதுதான் உயிர்ப்பின் அனுபவமாகும். பின்பு இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தோன்றுகின்றார் என்றும், அவ்வாறு தோன்றுகின்ற பொழுது தோமா அவர்களோடு இருக்கவில்லை. அதனாலே இயேசு மீண்டும் அங்கு அவர்களுக்கு காட்சி அளித்து தோமாவை பார்த்து சொல்லுகின்றார், தோமா, அவருடைய இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்கின்றார். இயேசு அவருடைய இறப்பின் பொழுது ஏற்பட்ட தழும்புகளை தொட்டு பார்த்து நீ நம்பு, இது நான் தான் என்று. ஆனால் தோமா தொடவில்லை. தோமா என்ன செய்கின்றார்? அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லுகின்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இதுதான் இந்த யோவான் நற்செய்தியாளர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற, இந்த அவருடைய நாடக பாணியிலே வெளிப்படுத்துகின்ற நற்செய்தியை தோமா இயேசுவை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றதும் அந்த திரைச்சீலை மூடப்படுகின்றது. ஒரு நாடகத்தினுடைய உச்சக்கட்டமாக, ஒரு சினிமாவின் காட்சியினுடைய உச்சக்கட்டமாக எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறப்பட்டு வெற்றிகரமாக அந்த நாடகம் இனிதே முடிவுற்றது போல இந்த தோமாவுக்கு கொடுக்கப்படுகின்ற காட்சி, உயிர்ப்பின் காட்சி, அவரை தொட்டு அவருடைய விலா எலும்பிலே இருந்த அந்த தழும்பை பார்க்க வேண்டும், கரங்களிலே ஆணிகளால் ஏற்பட்ட அந்த தழும்புகளை பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், விவாதிக்க வேண்டும் என்பதல்ல. அவர் இயேசுவை ஆண்டவராக, கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றார். இந்த தோமாதான் இந்த கீழத்தைய மக்களுக்கு நற்செய்தியை சுமந்து வந்தவர். ஆகையினாலே நாங்கள் ஐயம் தவிர்த்து எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எப்பொழுது ஐமிச்சப்படுகின்றோமோ, சந்தேகப்படுகின்றோமோ, அப்பொழுது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மரணத்தை தழுவிக்கொள்கின்றோம். எங்களிலே, கடவுளிலே, அடுத்தவர்களிலே நாங்கள் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் உயிர்ப்பு வாழ்வுக்கு அடியெடுத்து வைக்கின்றோம். அதனால் உயிர்ப்பின் அனுபவம் என்பது நம்பிக்கை என்கின்ற வேரிலே, ஆணி வேரிலே உருவாகுகின்ற ஒரு உயர்வான, நல்ல கனி கொடுக்கின்ற, பச்சையாக இருக்கின்ற, எப்பொழுதும் உயிரூட்டம் உள்ளதாக இருக்கின்ற ஒரு மரத்தை போன்றது, செடியை போன்றது. இவ்வாறு எங்களுடைய வாழ்வு இந்நாட்களிலே மீண்டும் துளிர்விட்டு அது வசந்த காலங்களை சந்திக்க ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு உங்கள் அனைவருக்கும் நிறைவான அருளையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.